வந்து நடத்திக்கிட்டே இருக்காரு பார்லிமெண்ட்ல. எதர்ச்சியா ஒரு டாபிக் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் பெற எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு வந்து ஹிட்லர் சொல்றாரு. அங்க ஒருத்தர் டென்ஷன் ஆகி டக்குன்னு வந்து எழுந்து கேட்கிறாரு. அவர் ஒரு தமிழர். அவரோட பேர் பாத்தீங்கன்னா செண்பகராமன். ஹிட்லரை எதிர்த்து பேசவே பயப்படுறவங்க மத்தியில தன்னோட நாட்டை பத்தி தப்பா பேசின உடனே செண்பகராமன் என்ன பண்றாருன்னா, எங்க நாட்டோட பெருமை தெரியுமா, எங்க நாட்டோட வரலாறு தெரியுமா, எங்க நாட்டோட பண்பாடு தெரியுமா, நாங்க எவ்வளவு பணக்கார நாடா இருந்தோம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் கிட்ட வந்து நேருக்கு நேரா நின்று வாதம் பண்றாரு. ஹிட்லருக்கும் செண்பகராமனுக்கும் மத்தியில பெரிய வாக்குவாதம் அப்படின்றது வந்து உருவாகுது. முடிவுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செண்பகராமன் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வாயில சொன்னா மட்டும் போதாது, மன்னிப்பு வந்து எழுத்துப்பூர்வமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு. ஹிட்லரும் வந்து எழுத்துப்பூர்வமா மன்னிப்பு வந்து கேட்கிறாரு. இதை சுத்தி இருக்க நாசிஸ் பாத்தீங்கன்னா வந்து பிடிக்கல. இவர் எப்படி வந்து நம்ம ஹிட்லர் நம்ம தலைவரையே வந்து எப்படியும் வந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஸ்லோ பாய்சன் வச்சு கொண்டுறாங்க. இந்த செண்பகராமன் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரியில பிறந்தவர். படிப்புக்காக வந்து வெளிநாட்டுக்கு வந்து முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க.